ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாப்க்கு அப்ளை பண்ணணுமா? அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் .gov.in ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த பேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற டேட்டு, பேமெண்ட் பண்ணுற டேட்டு அண்ட் கரெக்ஷன் டேட்டு இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த பேஜில் இருக்க கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் ஆர் அப்ளை அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிங்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு லாகின் பேஜுக்கு போகும். இப்போது இந்த லாகின் பேஜில் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த பேஜில் உங்களுக்கு உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட் ஓடிபி சென்ட் ஆகியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஓடிபி நம்பரை இங்கே என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக உங்கள் மெயில் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. இப்போது உங்கள் மெயில் ஐடிக்கு சென்ட் ஆகியிருக்க ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்டர் பண்ணி முடித்ததும் ஓடிபி வெரிஃபை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓடிபி வெரிஃபை ஆகின உடனே நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட் நேம் என்ற இடத்துல உங்கள் நேமை டைப் பண்ணுங்கள். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த், அதுவும் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபாதர் நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுடைய மதர் நேம், அதுவும் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கம்யூனிட்டி கேட்டகரி என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அன்ரிசர்வ்ட் எந்த கேட்டகரியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மெசேஜ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை உங்கள் ஃப்யூச்சர் யூஸ்க்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு மெசேஜில் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பர் மற்றும் உங்கள் பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் திரும்பவும் லாகின் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லாகின் பேஜுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த லாகின் பேஜில் உங்கள் யூசர் ஐடி அப்படின்னு இருக்கிற இடத்துல உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடித்ததும் பாஸ்வேர்டும் உங்கள் மொபைல் நம்பருக்கு மெசேஜில் வந்திருக்கும், அதையும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் கொடுங்க. இப்போது உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஜில் அப்ளை ஆன்லைன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுத்த பேஜில் உங்களுக்கு செலக்ட் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஜிடிஎஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஃபில் ஆகியிருக்கும், நம்ம ரிஜிஸ்டர் பண்ண டீட்டெயில்ஸ்லேருந்து எடுத்துக்கும். அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் கிளிக் ஹியர் டு மாடிஃபை ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மெரிட்டல் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது பிடபிள்யூடி எஸ்ஆர் நோவா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் எஸ்ஆர் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நோனா ப்ராப்ளம் இல்லை, எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ஓசி லெட்டர் வாங்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக உங்களுடைய ஃபுல் அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டைப் பண்ணி முடித்ததும் உங்களுடைய பின்கோட் நம்பரை டைப் பண்ணுங்கள். பின்கோட் நம்பர் டைப் பண்ண உடனே உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுடைய ப்ரெசண்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் சேம் ஆஸ் ப்ரெசண்ட் அட்ரஸ் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் பேஜுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஜில் நீங்கள் எஸ்எஸ்எல்சி எந்த சர்க்கிளில் படிச்சீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எஸ்எஸ்எல்சி எந்த இயர் முடிச்சிங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எஸ்எஸ்எல்சி ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எஸ்எஸ்எல்சி மெமோ நம்பர் என்டர் பண்ணுங்கள். மெமோனா ஒன்றும் இல்லை, உங்கள் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டோட மார்க் ஷீட் நம்பர் இல்லை ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க்ஸு சப்ஜெக்ட் வைஸாக என்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த பேஜில் செலக்ட் சர்க்கிள் என்ற இடத்துல தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து செலக்ட் டிவிஷனில் நீங்கள் எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டிவிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணி முடித்ததும் உங்கள் கேட்டகரிக்கு அந்த டிவிஷனில் எந்தெந்த ஏரியாவில் வேக்கன்சி இருக்கோ அந்த லிஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் எந்த ஏரியா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணும் செகண்ட் வேணும் அப்படின்னு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி எல்லா பிளேஸுமே செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளேஸ் இல்லைன்னா இன்னொரு பிளேஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணி முடித்ததும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் சைன் அப்லோட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஜில் உங்கள் ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃபோட்டோ 30லேருந்து 100 KB சைஸில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சைன் பார்த்திங்கன்னா 20லேருந்து 100 KBக்குள்ளே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஃபோட்டோ அண்ட் சைன் அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் கிளியராக அப்லோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். ஒரு டைம் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போது அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். டேஷ்போர்டுக்கு போயிட்டு மை அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். மை அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே டவுன்லோட் பிடிஎஃப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட அப்ளிகேஷன் பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த பிடிஎஃப் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. நான் இப்போது ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு அப்ளை பண்ணேன். ஸோ பேமெண்ட் பேஜ் காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை ஓபிசி கேட்டகரி மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 100 rupees பேமெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கும். யூபிஐ யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.